கனிமொழி சமீப காலமாகவே அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் சில நெருக்கமாகி விட்டார். அந்த நெருக்கமானதற்கு காரணம் இன்றல்ல நேற்றல்ல, பல ஆண்டுகளாகவே நெருக்கமாகி இருக்கிறார். ஆனால் 2024 மீண்டும் 3வது முறையாக பிரதமராக வந்த பிறகு பேசிக்கலி ஜஸ்வந்த் சிங், அடல் பிகாரி வாஜ்பாய், அத்வானி போன்றவங்க கனிமொழி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே உண்டுங்க. இன்னைக்கு நேத்தியும் கிடையாதுங்க. அவங்க 2Gல அரெஸ்ட் பண்ண போது கூட ஜஸ்வந்த் சிங் ராஜ்யசபால சொன்னாருங்க, இந்த மாதிரிலாம் நீ அரெஸ்ட் பண்ணாதேன்னு. காங்கிரஸை வார்ன் பண்ணார். அந்த மாதிரி சமயத்துல இப்ப பாருங்க, சரத்பவாருடைய மகள் பேரு சுப்ரியா சூலேன்னு பேரு. அந்த அம்மா எனக்கு நல்லா தெரியுங்க. நாடாளுமன்றத்தில், அந்த பழைய நாடாளுமன்றத்தில், அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக இந்த 2 பேரையுமே நன்றாக தெரியும். சுப்ரியா சூலேக்கும் கனிமொழிக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு, நகமும் சதையும் போன்று. இன்னும் சொல்ல போனா இது என்னதுங்க, இதுல வாட்ஸ்அப் தினம் 2 பேரும் டேக்கன் காஃபி. அந்த அம்மா பதில் போடும், எஸ் ஐ ஹேட் டேக்கன். ஆர் யூ இன் மாஸ்கோ? ஷி வில் சே ஐ எம் இன் சம் அதர் பிளேஸ் அப்படின்னு. இவங்க 2 பேரும் நல்ல நட்பு அமித்ஷாக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய குடும்ப சண்டை, கட்சி சண்டை, பர்சனல் சண்டை எல்லாம் சுப்ரியா சூலே மூலமாக சரத்பவாருக்கும் அமித்ஷாவிற்கும் தெரிவிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இளையபார நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அம்மா ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஆயிடுவான்னு கேட்டீங்கன்னா ஆக மாட்டாங்க. நீங்க பையனுக்கு வசதி கொடுத்துட்ட அப்புறம் பரவலாக பேசப்படுவது, 1 வருடத்திற்கு முன்னதாக பையனுக்கு பதவி உயர்வு கொடுத்த பிறகு தோழமை கட்சிகளிடம் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தூக்கம் வராமல் இருப்பதும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கட்சியுள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உதயநிதியை கண்டிக்காமல் வைணவம் சைவம் என்று நின்று கொண்டு பண்றேன், உட்கார்ந்து பண்றேன்னு சொல்லி பதவி இழந்த பொன்முடியும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, இவங்களெல்லாம் யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க? உதயநிதியை. பட் உதயநிதி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இங்க நிறைய நடக்குது டெல்லியில. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது.